பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 3ஆம் திருமொழி 7ஆம் பாசுரம் பார்க்கலாம். காணார் நறுந்துழாய் கைசை இதக்கண்ணியும் வானார் செழும் சோலை கற்பகத்தின் வாசிகையும் தேனார் மலர்மேல் திருமங்கை போத்தந்தாள் கோனே அழேல் அழேல் தாலேலோ குடந்தை கிடந்த அனே தாலேலோ. இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் யசோதை திருக்குடந்தை 6ஆம் முதன கண்ணனா பாவிச்சு இந்த பாசுரம் பாடியிருக்கா. ஸோ அந்த திருக்குடந்தை 6ஆம் முதனே கண்ணனாக தொட்டிலில் படுத்துட்டு இருக்கார் இல்லையா, அந்த கண்ணனுக்காக தாயார் கோமலவல்லியே தன் கையால் தொடுத்த திருத்துழாய் மாலையும் நெற்றியை சுற்றி கட்டுவதற்காக உள்ள பூ மாலையும் சமர்ப்பிக்கிறாளாம். அதுதான் இங்கே பெரியாழ்வார் யசோதை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, துளசி வனத்திலிருந்து எடுத்து வந்த நல்ல துளசி காடு, அப்போ எவ்வளோ மனமாக இருக்கும், அப்படி நறுமணம் மிக்க அந்த துளசியை பறித்து பிராட்டி மகாலட்சுமியை தானே தன் கையால் மாலையாக தொடுத்து வந்தாளாம். அதுக்கப்புறம் அதே மாதிரியே சொர்க்கலோகத்தில் நிறைந்திருக்கும் செழுமை மிக்க நந்தனம்ங்கிற சோலையில் இருக்கும் கற்பக மரத்திலிருந்து மலரை பறித்து அதையும் தானே தொடுத்து நெற்றியில் சுற்றும் மாலையாக்கி கொண்டு வந்து பெரியாழ்வாருக்கு யசோதை கிட்ட கொடுத்தாளாம். என்ன, கழுத்துக்கு துளசி மாலையும் நெற்றியை சுற்றி பூ மாலையும் ரெண்டையும் தாயார் கொண்டு கொடுக்குறான். அப்போ அவர் சொல்கிற பெரியாழ்வார் யசோதை, அப்படிப்பட்ட தலைவனே அழாதே தாலேலோ அழேல் அழேல் அப்படிங்கிறார். அதுவும் நீ யாரு, திருக்குடந்தையில் பள்ளி கொண்டிருப்பவனே தாலேலோ, எங்களுக்காக நீ திருக்குடந்தையில் சயனிச்சுட்டு இருக்கியே, அப்படிப்பட்ட தலைவனே தாலேலோ அப்படின்னு பாடுறார் பெரியாழ்வார் யசோதை.